வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்புகளந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக, இந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சேனலிலே தினந்தோறும் இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் ஏக த்ரிம்சதுத்தர சததம சர்க்கா. சர்க்கமானது 131. ஸ்ரீராம பட்டாபிஷேகா. ஸ்ரீராமபிரானுக்கு பட்டாபிஷேகம், அதாவது அயோத்தி மாநகரத்துக்கு மன்னனாக முடிசூட்டும் விழா என்பதானது நடைபெற்றதாம். என்கிற தலைப்பிலே முதல் ஸ்லோகத்திலிருந்து 40வது ஸ்லோகம் வரை சொல்ல இருக்கின்றோம். அதாவது இந்த ராமாயணத்திலேயே இந்த யுத்தகாண்டமானது இந்த அத்தியாயத்தோடு முடியறது, இந்த சர்க்கத்தோடு முடியறது. இதே சுந்தரகாண்டத்தில் இந்த சுந்தரகாண்டம் முடியும் பொழுது பட்டாபிஷேகம் இந்த காண்டத்தை சொல்லணும்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி யுத்தகாண்டம் முடியும் பொழுதும் இந்த பட்டாபிஷேக சர்க்கத்தை சொல்ல வேண்டும் என்று இந்த ராமாயணத்தை இயற்றிய பாலவால்மீகியானவர் சொல்லி இருக்கின்றார். ஆகவே அனைவரும் இன்றைய இந்த பதிவினை இன்று முதல் 3 நாட்களுக்கு பதிவிடப்படக்கூடிய பதிவினை தங்களது கிரகங்களிலே ஒலிக்க வைத்து, ஸ்ரீ ராமபிரானுடைய பட்டாபிஷேக படத்தை வைத்து அந்த படத்திற்கு துளசி மாலையை சாற்றி வெறும் பானகம் நைவேத்தியம் பண்ணால் போகும். இந்த 3 நாளும் பானகத்தை நைவேத்தியம் பண்ணுங்கோ. எல்லாருக்கும் இந்த பட்டாபிஷேகத்தை யாரெல்லாம் கேட்கிறீர்களோ அந்த குடும்பமானது ரொம்ப ரொம்ப க்ஷேமமாக இருக்கும்னு சொல்லியிருக்கு. தர்மசாஸ்திரத்திலே அதை தான் சொல்லியிருக்கா. ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தங்களது கிரகங்களிலே ஒலிக்க வைத்து, சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண வரசத்ருகன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஓஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய விதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவே ஜதஸ்யே ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्यो நமோஸ்து சந்திராகமருத்கணேभ्यः. ஸ்ரீ சீதாலக்ஷ்மணவரசத்ருகன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாभ्यां நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் ஏக த்ரிம்சதுத்தர சததம சர்க்கா. சர்க்கமானது 131. ஸ்ரீராம பட்டாபிஷேகா. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு அயோத்தி மாநகரத்து மன்னராக, ஏன் 14 லோகத்திற்கும் மன்னராக முடிசூட்டு விழாவானது நடைபெற்றதாம். சிரசஜ்ஞலீமாதாய கைகேயா நந்தவர்தனா பபாஷே பரதோ ஜேஷ்டம் ராமம் சத்யபராக்கிரமம்
பூஜிதா மாமிகா மாதா தத்தம் ராஜ்யம் இதம் மம தத்ததாமி புனஸ்துபியம் யதா துவம் அததா மம. இப்போ கைகேயினுடைய ஆனந்தத்தை பெருக்கக்கூடிய பரதனாகப்பட்டவர் தனக்கு மூத்தவராகவும் சிறிதும் கூட வீண் போகாத பராக்கிரமசாலியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரானை பார்த்து தன்னுடைய இரு கைகளையும் தன்னுடைய சிரசுக்கு மேல் தூக்கி கையை கூப்பிக்கொண்டு சொன்னாராம். ஸ்ரீ ராமபிரான்ட்ட பரதன் என்ன சொன்னார்னா, நான் உங்களோட அறிவுரைப்படி நீங்கள் எனக்கு என்ன அறிவுரை சொன்னீங்களோ அதன் பிரகாரம் என்னுடைய தயாராகப்பட்ட கைகேயியை ரொம்பவும் பெருமையோட பராமரித்தேன். என்னுடைய தாயாருடைய விருப்பப்படி இந்த ராஜ்யமானது எனக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் தாங்கள் எப்படி எனக்கு கொடுத்தீர்களோ, சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு எப்படி எனக்கு கொடுத்தீர்களோ அதை போலவே சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு அதை மீண்டும் தங்களுக்கே நான் கொடுக்கிறேன், நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பரதன் மன்றாடி வேண்டி கேட்டுட்டாராம் ஸ்ரீ ராமபிரான்ட்ட. தூரமே காக்கினா யஸ்தாம் ருஷபேன பலீயசா கிஷோரீவ குரும் பாரம் நவோடும் அகமுத்சகே வாரிவேகேன மகதா பின்னசேதுரிவ க்ஷரண்ணு துர்பந்தனம் இதம் மன்யே ராஜ்ய சித்திரமர மசம்ருதம். அதாவது இப்போ சொல்கிறார் பரதன் ஸ்ரீ ராமபிரான்ட்ட, ஒரு ஏகப்பட்டதான அதாவது சுமையோடு இருக்கக்கூடிய ஒரு இதுவை ரொம்பவும் பலம் கொண்ட ஒரு காளையானது சுமக்கும். அது தனியாகவே சுமந்து கொண்டு போகும் அந்த பாரத்தை. ஆனால் ஒரு இளங்கன்றானது அந்த காளையானது சுமக்கக்கூடிய பாரத்தை சுமக்க முடியுமா? அது முடியாது இல்லையா? இளங்கன்றால முடிக்கும் கண்டிப்பாக முடியாது. அதுபோல இந்த ராஜ்யம் என்ற பெரும் சுமையை, அரசாட்சியை நான் தாங்கிறதுக்கு எங்கிட்ட சக்தி இல்லையேன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ரொம்பவும் அதிவேகமாக நீரோட்டமானது ஓடிட்டு இருக்கு. அப்போ அந்த அணையிலிருந்து தண்ணீரானது அணையை உடைச்சிட்டு வெளில வந்துருத்து ஜலம். அது வெளியேறி கொண்டிருக்கும் போது அந்த தகர்த்தது பார்த்தீங்களா அந்த ஜலமானது அந்த அணையை செப்பனிட்டு அதை எப்படி எந்த விதத்தில் போட்டால் எப்படி கட்ட முடியும் அப்படின்றது இயலாத செயல். வெள்ளமானது போயிட்டு இருக்கு. அப்போ அந்த அணையை கட்ட முடியுமோ? கட்ட முடியாது. அதுபோல இந்த 14 லோகம் அயோத்தி மாநகரத்துக்கு உரிமை உள்ள மன்னன் யார்? நீங்க தான். அவர் ஆளாமல் ஏற்பட்டுள்ள ஆட்சியில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை எல்லாத்தையும் நீக்கி செப்பனிட செய்யக்கூடிய திறனானது எங்கிட்ட கொஞ்சம் கூட கிடையாதுன்னா எல்லாமே உங்கள்கிட்ட தானே இருக்கு அப்படின்னாராம் பரதன் ஸ்ரீ ராமபிரான் கிட்டக. கதிம் கர இவாஸ்வஸ்யா அம்சஸ்யேவேச வாயசா நான்வேதோ முத்சகே ராம தவ மார்க்கம் அரிந்தமா. இப்போ பரதன் சொல்ற தன்னுடைய சகோதரன் அண்ணா கிட்ட சொல்ற ஸ்ரீ ராமபிரான்ட்ட, ராமச்சந்திர பிரபுவே
நீங்கள் எதிரிகளெல்லாம் அடக்கக்கூடியவர். அதாவது எப்படின்னாக்க ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு குதிரையினுடைய நடையை கழுதையும் அன்னப்பறவையினுடைய நடையை காகமானது எப்படியாவது பின்பற்ற முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். முடியாதுல்ல? அதுபோல தான் நான் ரொம்பவும் அனைத்து விஷயங்களிலும் திறமசாலியாக இருக்கக்கூடிய தங்கள் வழியை நான் பின்பற்றுவதற்கு அருகதையே இல்லாதவன் நான். அதனால நீங்க தான் இந்த ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கணும் அப்படின்னாராம் பரதன் ஸ்ரீராமபிரான் கேட்டக. யதா சாரா பிதோ விருக்ஷோ ஜாத சாந்தர் நிவேசனை மகாம்ச சுதராரோஹோ மகாஸ்கந்த பிரசாகவான் ஸ்ரீயதே புஷ்பிதோ பூத்வா நாபலானி பிரதர்சயன் தஸ்ய நானோ பவேதர்தம் யஸ்ய ஹேதோ ச ரோப்யதே ஏஷோ பமா மகாபாஹோ त्वदर्धं वेत्तुमर्हसि यद्यस् मान्मनोजेन्द्र त्वं भक्तान् भृत्यान्न साधिहि. இப்போ பரதன் சொல்கிறா ஸ்ரீ ராமபிரான் கிட்ட, பெருந்தோழரே, மாமன்னரே, ஒரு மரமானது நமது வீட்டு தோட்டத்தில் நம்ம நடுறோம். அந்த தோட்டத்தில் வச்சே அதை வளர்க்கப்படுகிறது. அது பிரமாதமாக நல்ல தடிமனா கப்பும் கிளியுமாக பெரியதாக வளர்ந்து விட்டது அந்த மரம். அந்த மரத்து மேலே யாராலையுமே ஏற முடியாது. அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த மரத்தில் மலர்களானது பூத்து குலுங்கிட்டு. ஆனால் அந்த மரத்தில் பழங்களையே கொஞ்சம் கூட வெளியே காட்டாமல் அந்த மரமானது பட்டு போகவே. ஆனால் அந்த மரம் நம்மளால் எந்த பயனை குறித்து வளர்க்கப்பட்டதோ அந்த பயனானது நமக்கு கிடைக்காமலேயே போய்விடும் இல்லையான்னா. அதனால நாங்கள் அனைவரும் தங்களிடம் பக்தியுள்ள ஏவலர்கள், என்ன சொல்றார் பார்த்தா இங்க வரதன், நான் உங்களுக்கு வேலைக்காரன், நீங்க எனக்கு கட்டளை இடணும் அண்ணா. அப்படி இருக்கக்கூடிய எங்களை இனிமேல் தாங்கள் தான் காப்பாற்றி பராமரிக்காம நீங்க போயிட்டேன்னா, நான் இதுவரைக்கும் உங்களுக்கு உபமானம் எவ்வளவோ எடுத்து சொன்னேன் பார்த்தேளா, இந்த மரத்தை பற்றி சொன்னேன் பார்த்தேளா, அந்த விஷயத்திலும் நிச்சயமா அந்த விஷயமானது பொருந்துவதாகத்தான் இருக்கும். நீங்க ஆட்சி எடுத்துட்டாதான் பொருந்தாது. நீங்க ஏத்துக்கலன்னா கண்டிப்பா நான் சொன்னதுதான் அப்படின்னு பரதன் சொன்னாராம் ஸ்ரீராமபிரான் கிட்டக. ஜகத்யாபிஷிக்தம் த்வாம் அனுபஷ்யது சர்வதः பிரதபந்தம் இவாதித்யம் வத்யாக்னே தீப்ததேஜசம். இப்போ சொல்றார் பரதன் ராமபிரான்ட்ட, அண்ணலே அம்மா, நீங்க இந்த க்ஷணமே முடிசூட்டி கொள்வதை 14 லோகத்திலும் இருக்கக்கூடிய உலக மக்கள் எல்லாரும் பார்க்க வேண்டும் அப்படின்றதுதான் அவர்களுடைய ஆவலாக இருக்கிறது. எப்படி சொல்றாரு பாருங்க, என்னோட ஆவல்னு கூட சொல்றதுல. நீங்க முடிசூட்டி கொண்டு மிக மிக மிக்க ஒளியோட நண்பகல் 12 மணிக்கு சூரிய பகவானாகப்பட்டவர் எப்படி ஒளி வீசுவாரோ அதுபோல
தாங்கள் பிரகாசித்துக் கொண்டிருப்பதை இந்த உலகமானது காண வேண்டும் அப்படின்னாராம் பரதன். துரியசங்காத நிர்கோஷை காஞ்சி நூபுர நிஸ்வனைகி மதுரே கீத சப்தைஷ்யா பிரதிபுத்தியஸ்வ ராகவா யாவதா வர்த்ததே சக்கரம் யாவதீச வசுந்தரா தாவத்வம் இக சர்வஸ்யா சுவாமித்வ மனுவர்த்தையா. இப்போ பரதன் சொல்கிறார் ராமபிரான்ட்ட, நீங்கள் மன்னராக முடிசூட்டி கொண்டதுமே ஒரு அரசருக்கு இருக்கக்கூடிய சடங்குகள் எல்லாம் தொடங்கப்பட்டுவிடும். அண்ணா ராமபிரானே, தாங்கள் பல வகையான இசைக்கருவிகள், இசை ஓசை, பெண்களினுடைய நடனம் மேகலை, அவர்களுடைய சிலம்புகளினுடைய நாதம், செவிக்கு இனிய பாடல்களினுடைய ஒலியானது, அதை அனைத்தையும் நீங்கள் கேட்டுக்கொண்டே அதிகாலையில் கண் விழிக்க வேண்டும்னா சூரிய சந்திரன் நட்சத்திர மண்டலங்கள் இந்த உலகத்திலே எதுவரை சுழல்கின்றதோ, எப்படி சொல்றார் பாருங்க அவர். சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களுக்கெல்லாம் இங்கேனா காலங்கள் உண்டா? நியமிக்க முடியுமா? அதை நியமிக்க முடியாது இல்லையா? அந்த அளவுக்கு இந்த பூமியானது ஒவ்வொரு யுகமும் முடியும் பொழுதும் பூமி அப்படியே தான் இருக்கும். ஆனால் யுகங்கள் தான் முடியும். அவர் இந்த யுகம் முடியும் வரை தான் சொல்கிறார் அவர். அதாவது கலியுகம் முடியும் வரை கிருதயுகம், இப்போ அவர் ராமாயணமானது நடக்கிறது திரேதாயுகம், இனி வரக்கூடிய துவாபர யுகம், இனி கலியுகம். அந்த கலியுகம் முடியும் வரையில் காலமானது நிலைத்து இருக்கிறதோ அந்த காலம் வரை நீங்கள் தான் இவை எல்லாவற்றுக்கும் அதிபதியாக இருந்து கொண்டு அனைவரையும் காக்க வேண்டும் அப்படின்னாராம் பரதன். அதில் தான் பார்த்தேன்னா திரேதாயுகத்தில் பார்த்தேன்னா கிருஷ்ண பரமாத்மாவா வரார். இப்போ இந்த கலியுகத்திலையும் அவர் இருக்கார். அதை நாம் தான் சரியாக புரிஞ்சிக்கல. பரதஸ்ய வச்சஸ்ருத்வா ராம பிரபுரஞ்சயா ததேதி பிரதிச்சக்ராக நிஷசாதாசனே சுபே. இந்த மாதிரி இந்த 14 லோகத்திலேயும் தனக்கு எதிரிகளாக இருக்கக்கூடிய அனைத்து நகரங்களையும் வெற்றி கொள்ளக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் தன்னுடைய இளைய சகோதரனாகப்பட்ட பரதனுடைய வேண்டுகோளுக்கு செவி சாய்த்து, சரி அப்படியே ஆகட்டும் ததாஸ்து அப்படின்னாராம் ராமபிரான். அதுக்கப்புறம் என்னாச்சுனாக்கா ஸ்ரீ ராமபிரான் ஆகப்பட்டவர் ஒரு பிரமாதமான அழகான ஆசனத்தில் போய் அமர்ந்து கொண்டாராம். தத சத்ருக்ன வசனான் நிபுணா ஸ்ம சுர்வர்த்தகாக சுகஹஸ்தா சுசீக்ராஸ்ய ராகவம் பரியுபாசதா. அதுக்கப்புறம் இந்த நந்தி கிராமத்தில் என்ன நடந்தது அப்படின்னா, சத்ருகனுடைய கட்டளைப்படி ரொம்பவும் பிரமாதமாக மென்மையான கைகளை எல்லாம் கொண்ட விரைந்து வேலை செய்யக்கூடிய வேலை திறன் மிக்க நாவிதர்கள்னா யார் அப்படின்னா க்ஷவரம் பண்றவா. இப்போ அவளை என்ன சொல்லுவான்னாக்கா, முதல்ல அந்த காலத்துலலாம் சொல்லியிருந்தது அம்பட்டன்னு சொல்கிறா. அவள் என்ன பண்ணாலாம், ஸ்ரீ ராமபிரானுக்கு இருக்கக்கூடிய உடல் முழுவதுமே சர்வாங்கமும் வபனம் செஞ்சாலாம். வபனம்னாக்கா க்ஷவரம்னு பேர். முடியெல்லாம் எடுத்தாலாம்.
पूर्वं तु भरते स्नाते लक्ष्मणे स महाबले सुग्रीवे वानरेन्द्रे सा ராட்சசேந்திர விபீஷணே. முதல்ல என்ன பண்ணாரா, பரதனாகப்பட்டவர் தன்னுடைய அண்ணனுக்கு ஸ்ரீராமபிரானுக்கு நீராட்டினாராம். அதற்கு பிறகு மகாபலம் பொருந்திய ஸ்ரீராமபிரானுடைய இளைய சகோதரனாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணன் அவரை ஸ்நானம் செய்து வைத்தாராம். அவரை தொடர்ந்து வானர மன்னராகப்பட்ட சுக்ரீவன் அவரும் அரக்க மன்னனாகப்பட்ட விபீஷணனும் ஸ்ரீராமபிரானுக்கு ஸ்நானம் செய்து வச்சாலாம். விசோதி தஜட ஸ்நாதஸ் சித்திரமால்யானு லேபனஹ மகார் ஹவசனோ ராமஸ் தஸ்தௌ தத்ர பிரியா ஸ்ரீயா ஜுவலன்னு. இவெல்லாம் ஸ்நானம் பண்ண உடனேங்க அவர் காட்டில் இருந்தாரோனா இவர் என்ன பண்ணார், நாவிகர்கள் கவரம் பண்ண மாதிரி ஜடாமுடியெல்லாம் எடுத்துட்டான். அதெல்லாம் நீக்கப்பட்ட உடனேங்க ஸ்ரீராமபிரான் ஸ்நானம் பண்ணிட்டு ரொம்பவும் மிகச்சிறந்த விலை உயர்ந்த ஆடைகள் பட்டாடைகள், ஏன்னா ஸ்ரீ நாராயணனுக்கு என்னன்னாக்கா அவருக்கு அபிஷேகம் அவ்வளோ தூரம் கிடையாது, அவர் ஆபரணங்கள் தான் அவருக்கு. எப்பவுமே பட்டாடை தான் உடுத்தணும், சாதாரணமாக கதர் வேஷ்டிலாம் பண்ண மாட்டார் அவர். அந்த மாதிரி அணிஞ்சுட்டு அனைவருடைய கண்களையும் கவரக்கூடிய அளவில் மாலைகள் பிரமாதமாக உடம்பு முழுக்க அவர் இந்த இடத்துக்கு வர்றாருன்னா ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த வாசனை அடிக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பூச்சுக்கள் எல்லாம் பூசிக்கொண்டு ரொம்பவும் எழிலோட பிரகாசமாக விளங்கினாராம் ஸ்ரீராமபிரான். பிரதீகரணச ராமஸ்ய காரயாமாச வீரியவான் லக்ஷ்மணஸ்ய லக்ஷ்மிமான் இக்ஷ்வாகு குலவர்தனஹ. இந்த மாதிரி மகாவீரராக இருக்கக்கூடியவரும் சேவை செல்வரும் இக்ஷ்வாகு குல மாணிக்கமாக இருக்கக்கூடிய சத்ருகன் ஸ்ரீராமபிரானுக்கும் தன்னுடைய மூத்த சகோதராக இருக்கக்கூடிய லக்ஷ்மணனுக்கும் அலங்காரம் செய்து வைச்சாராம். தன்னுடைய கையினாலேயே அலங்காரம் பண்ணினாராம். பிரதிகர்மச சீதாயா சர்வா தசரத ஸ்திரியா ஆத்மனைவ ததா சக்ரு மனஸ்வின்யோ மனோகரம். அப்போ உடனே அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னா, தசரத மகா சக்கரவர்த்தியினுடைய நல்ல உள்ளம் படைத்தார். அவருக்கு மொத்தம் 16,000 மனைவிகள். அந்த மனைவிகள் எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டு அவர்களுடைய கைகளாலேயே ஸ்ரீ சீதா பிராட்டியாருக்கு பிரமாதமாக அப்படியே வஸ்திரத்தை பார்த்தோம்னா ஸ்வர்ணத்திலே ஆன வஸ்திரம், அந்த மாதிரி அலங்காரம் எல்லாம் பிரமாதமாக செஞ்சாலாம். ததோ வானர பத்னியாம் சர்வா சாமேவ சோபனம் சகார யத்னாத் கௌசல்யா பிரகிருஷ்டா புத்திரலாலசா. ஸ்ரீராமபிரானுடைய தாயாராகப்பட்ட கௌசல்யை தேவி இயல்பாகவே தன்னுடைய புதல்வன் மீது பேரன்பு கொண்டவர். அவர் என்ன பண்ணாராம், வானரங்கள் எல்லாம் தன்னுடைய மைந்தனுக்கு செய்தார் அந்த பேர் உதவியை அந்த சமயத்தில் நினைவில் கொண்டு ரொம்பவும் மகிழ்ச்சியோட மிகவும் கண்ணும் கருத்துமாக எல்லா வானர பத்தினிகளுக்கும் தன்னுடைய கையினாலேயே அலங்காரம் செய்து வைத்தாளாம் கௌசலாதேவி. தத சத்ருக்ன
वदनात् सुमन्त्रो नाम सारथी योजयित्वा अपि सक्राम रथं सर्वाङ्गशोभनम्. அப்புறம் உடனே சத்ருகணன் வந்து ஏற்கனவே வந்து சுமந்திரனுக்கு தேரோட்டிக்கு வந்து உத்தரவு போட்டிருக்காரணும். அந்த உத்தரவுப்படி சுமந்திரன் தேரோட்டியானவர் எல்லா பாகங்களும் பிரமாதமாக அமைந்த ஒரு தேரில் குதிரைகளை எல்லாம் பூட்டி கொண்டு அந்த நந்திகிராம ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தாராம். அந்த இடத்துல கொண்டு வந்து அந்த தேரையே நிறுத்திட்டாராம். अर्क मंडल संकासम दिव्यं दृष्ट्वा रथोत्तमम् आरुरोह महाबाहु राम सत्य पराक्रमः. சத்தியத்தையே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு க்ஷணமும் மூச்சாக கொண்டிருந்த பராக்கிரமம் கொண்ட பெருந்தோழராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் சூரிய மண்டலம் போல தெய்வீக ஒளி வீசக்கூடிய அந்த உத்தமமாக இருக்கக்கூடிய அந்த ரதத்தில் ஏறி கொண்டாராம். சுக்ரீவோ ஹனுமான் செய்வா மகேந்திர சத்ரு சத்யுதி ஸ்நாதோ திவ்ய டிபேர் வஸ்திரை ஜக்மது சுபகுண்டலௌ. அப்புறம் சுக்ரீவனும் ஸ்ரீ ஹனுமாராகப்பட்டவரும் ஸ்நானம் பண்ணாலாம். அவள் ஸ்நானம் பண்ண பிறகு பிரமாதமாக பட்டொளி வீசக்கூடிய ஆடைகளை எல்லாம் வஸ்திரத்தை தரித்து கொண்டு அழகிய குண்டலங்கள் காதிலெல்லாம் போட்டுண்டு தேவேந்திரன் போல பிரமாதமாக ஒளி வீசிக்கொண்டு அயோத்தியை நோக்கி புறப்பட்டார்களாம் எல்லாரும். वरापरण संपन्ना यजुस्ता शुभकुंठलाः सुग्रीव पत्न्य सीता स द्रष्टुं नगरमुत्सुकाः. சுக்ரீவன் அவருடைய மனைவிகளும் சீதாதேவியும் அணிந்திருக்கக்கூடிய அந்த அணிகலங்களுக்கு கொஞ்சம் கூட மதிப்பே இட முடியாதான். மதிப்பீட முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய அணிகலங்களை எல்லாம் கம்மல்கள் பலவிதமான, அதாவது ஸ்திரீகளுக்கு பெண்களுக்கு வேண்டிய அலங்கார பொருட்கள் அனைத்தும் அணிந்து கொண்டு அயோத்தி மாநகர பட்டணத்தை வந்து பார்க்கக்கூடிய ஆவலோட புறப்பட்டு சென்றார்களாம். அப்பதான் அங்கேருந்து கிளம்புறா, நந்தி கிராமத்திலிருந்து அயோத்தி மாநகரத்துக்கு கிளம்புறா. அயோத்தியாயாம் தூ சசிவா ராஜ்ஞோ தசரதஸ்யே புரோகிதம் புரஸ்கிருத்யா மந்திரயாமா சுரர்தவத். உடனே அயோத்தி மாநகரத்தில் என்ன நடந்ததுன்னா, தசரமகா சக்கரவர்த்தியினுடைய அமைச்சர்கள் இக்ஷ்வாகு குலத்துக்கே குல குருவாக பிராமணர், மகரிஷி, மகாமுனிவர், புரோகிதர் அனைத்தும் அவரே தான். வசிஷ்டர் தலைமையில் ஸ்ரீ ராமபிரானுடைய முடிசூட்டு விழாவானது, பட்டாபிஷேகமானது சிறப்பாக எப்படி நாம் நடத்த வேண்டும் அப்படின்றத பற்றி ரொம்பவும் விளக்கமாக ஆலோசனை செய்ய தொடங்கினாளாம். அசோகோ விஜயசைவா சுமந்திரசைவா சங்கதாக மந்திரயன் ராம விருத்தியர்த்தம் நகரஸ்யசா. இதில் வந்து அமைச்சராக இருக்கக்கூடியவர் யாரு? தசரமகா சக்கரவர்த்தி ஆண்டார் பாருங்க, அந்த 30,000 வருஷம் அவளும் அப்படியே ஒன்று இருக்கா, அதே அமைச்சர்கள் தான். அசோகன், விஜயன், சுமந்திரன் எல்லாரும் ஸ்ரீராமரானுடைய மேன்மைக்காகவும்
அயோத்தி மாநகரத்தினுடைய நலனுக்காகவும் பிரம்மாண்டமான ஆலோசனையை நடத்தினாலாம். சர்வ மேவாபிஷேகார்த்தம் ஜயார்கஸ்ய மகாத்மனः கர்த்துமர்ஹசி ராமஸ்ய யத்யன் மங்களபூர்வகம். இதான் எல்லாரும் அவளுக்குள்ள எல்லா விதமான ஆலோசனைகளையும் செய்துவிட்டு எல்லாரையும் என்ன பண்ணாலாம், குலகுருவாக இருக்கக்கூடிய பிராமணர், புரோகிதர், மகரிஷி, மாமுனிவர் வசிஷ்டரை பார்த்து வெற்றியோட வந்திருக்கக்கூடிய மகாத்மாவாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரானுடைய பட்டாபிஷேகத்துக்கு உரிய மங்களமான சடங்குகள் எவையெல்லாம் இருக்கோ அவை அனைத்தையும் தாங்கள் தான் முன்னின்று செய்ய வேண்டும் அப்படின்ட்டு எல்லாரும் குலகுருவாக இருக்கக்கூடிய வசிஷ்டர்கிட்ட வேண்டி கேட்டுண்டாலாம். இதுதே மண்டன சர்வே சந்தேசியது புரோகிதம் நகரான் நிர்ய யுஸ்தூர்ணம் ராமதர்சன புத்தையாக. இந்த மாதிரி அமைச்சர்கள் எல்லாருமே இக்ஷ்வாகுகுல வம்சத்துக்கு குலகுருவாகவும் புரோகிதராகவும் இருக்கக்கூடிய வசிஷ்டர்கிட்ட இந்த மாதிரி தெரிவித்து விட்டு எல்லாரும் என்ன பண்ணாலாம், ஸ்ரீ ராமபிரானை காண்பதற்காக பார்ப்பதற்காக பட்டணத்திலேருந்து விரைவாக வெளியே புறப்பட்டு வீதியில் நின்றாலாம். அதாவது ஸ்ரீ ராமபிரானை வரவேற்பதற்காக. ஹரியுக்தம் சகசிராட்சோ ரதமிந்திர இவானகா பிரயோ விரதமாஸ்தாய ராமோ நகரமுத்தமம். ஸ்ரீ ராமபிரான் வரக்கூடிய தேரானது பச்சை வண்ணத்தில் இருக்கக்கூடிய குதிரைகள் கூடப்பட்ட தேரில் எப்படி 1000 கண்கள் உடைய இந்திரனானவன் தேரில் பவனி வருவானோ அதுபோல தர்மத்திலேயே ஒவ்வொரு க்ஷணமும் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் அந்த உத்தம ரதத்தில் ஏறிக்கொண்டு அயோத்தி மாநகரத்துக்கு நந்தி கிராமத்திலிருந்து புறப்பட்டாராம். ஜக்ராக பரதோ ரஸ்மி சத்ருக்னஸ் சத்ரமாததே லக்ஷ்மணோ வியஜனம் தஸ்யா மூர்த்தினி பரியவீஜயத்து. பரதன் தேர் குதிரைகளுடைய வாழங்களை பிடித்து கொண்டாராம். நான் ஓட்டுறேன் சுமந்திரரு அப்படின்னுட்டு அந்த தேரினுடைய கடிவாளத்தை குதிரையினுடைய கடிவாளத்தை அவருக்கு இது பண்ணாராம், பிடிச்சிட்டாராம் பரதன். சத்ருகனன் அந்த வெண்கொடை இருக்கணும் அந்த கொடையை பிடிச்சுட்டு நின்றுந்தாராம். லக்ஷ்மணன் ஸ்ரீ ராமபிரானுடைய சிரசில் காற்றானது வீசும்படியாக வெண்சாமரம் வீசினாராம் லக்ஷ்மணன். ஸ்வேதம் ச வாலவ்யஜனம் ஜக்ரஹ புரதஸ்திதः அபரம் சந்திரசங்காசம் ராட்சசேந்திரோ விவேஷணः. ஒரு பக்கம் இந்த மாதிரி லக்ஷ்மணன் ஸ்ரீ ராமபிரானுக்கு வெண்சாமரம் வீசிக்கொண்டிருக்கும் பொழுது அரக்கர்மனாகப்பட்ட விபீஷணன் ஸ்ரீ ராமபிரானுக்கு எதிரே நின்று கொண்டு சந்திரன் பகவான் எப்படி அவர் ஒளி வீசும்போது எப்படி இருக்கும், பிரமம் பிரமாதமாக ஐஸ் கட்டி மாதிரி ஜில்லுன்னு இருக்கும். அந்த மாதிரி ஒளி வீசக்கூடிய மற்றொரு வெண்சாமரத்தை தன்னுடைய கையில் ஏற்றுக்கொண்டு
அவருக்கு ஸ்ரீ ராமபிரானுக்கு வீசினாராம் வெண்சாமரத்தை விபீஷணன். ऋषिसङ्कैस् तथा कासे देवेस्य समरुद्गणैः स्तूयमानस्य रामस्य सुश्रुवे मधुरध्वनिः. இந்த மாதிரி ஸ்ரீ ராமபிரான் அந்த உத்தமமான அந்த தேரில் பவனி வரும் பொழுது ஆகாயத்தில் முனிவர்கள் தேவர்கள் மருத்துவர்கள் எல்லாம் நின்று கொண்டு என்ன பண்ணாலாம், ஸ்ரீ ராமபிரானையே ஸ்தோத்திரம் பண்ணி பிரமாதமாக பண்ணியிருந்தாலாம். அவள் ஆகாயத்தில் பண்ணுறது இந்த பூமியில் ஸ்ரீ ராமபிரானுடைய காதையும் மற்றும் அந்த அயோத்தி மாநகர மக்கள் எல்லாருடைய செவிகளிலும் கேட்டுதான். ததா சத்ருஞ்சயம் நாம குஞ்சரம் பர்வதோபமம் ஆருரோக மகாதேஜா சுக்ரீவ பிளவகர்ஷபா. ரொம்பவும் மகா பெரும் பலசாலி, வானரங்கள்லேயே ரொம்ப பலசாலி யாருனாக்கா சுக்ரீவன். அப்படியேப்பட்ட வானர மனுமான சுக்ரீவன் மலை போல பேரு உருவம் கொண்ட சத்ருஞ்சயம் அப்படின்ற ஒரு யானை மேலே ஏறி கொண்டாராம். நவநாக சகசிராணி யயூராஸ்தாய வானராக மானுஷம் விக்கிரகம் கிருத்வா சர்வாபரணபூஷிதாக. உடனே வானரங்கள்லாம் என்ன பண்ணாலாம், நம்ம வானரமாக போனோம்னாக்கா அயோத்தி மாநகர மக்கள் எல்லாருமே பயந்து ஓடி போடுவா. அதனால் நம்ம பிரமாதமாக மனித உருவத்தை நல்ல லட்சணமாக இருக்கிற உருவத்தை ஏற்றுப்போம் அப்படின்ட்டு எல்லாரும் மனித உருவை ஏற்றுக்கொண்டு எல்லா வகையான அணிகலன்களும் அணிந்து கொண்டு 9000 யானைகள் மீது எல்லாரும் ஏறிக்கொண்டு அயோத்தி மாநகரத்தை நோக்கி சென்றார்களாம். சங்க சப்த பிரணாதைஷ்யா துந்துபீனாம்ச நிஸ்வனைஹி பிரயயோ புருஷௌ வியாக்ரஸ் தாம்புரீம் ஹர்மிய மாலினீம். மகாபுருஷோத்தமராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் சங்கு பேரி துந்துபி அப்படி இருக்கக்கூடிய அந்த வாத்தியங்கள்லாம் முழங்க வரிசையாக மாளிகையாக இருக்கக்கூடிய அயோத்தி மாநகரத்துக்கு நந்தி கிராமத்திலிருந்து புறப்பட்டாராம். தத்ருசுஸ்தே சமாயாந்தம் ராகவம் சபுரசரம் விராஜமானம் வபுஷா ரதேனாதி ரதம் ததா. உடனே அயோத்தி மாநகர மக்கள்லாம் என்ன பண்ணா தெரியுமா, பரிவாரங்கள்லாம் முன்னே செல்ல மாபெரும் போர் வீரராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரானுடைய எழில்மிகு தோற்றத்தோட தேரில் வந்து கொண்டிருப்பதை எல்லாரும் ரொம்பவும் மகிழ்ச்சியாக பார்த்தாலாம். அயோத்தி மாநகர மக்கள் எல்லாரும் பார்த்தாலாம். தே வர்த்தயத்வா காகுஸ்தம் ராமேண பிரதிநந்திதாக அனுஜ முர்மஹாத்மானம் பிராத்ருபி பரிவாரிதம். அவர்கள்லாம் ஸ்ரீ ராமபிரானுக்கு என்ன சொன்னாலாம், ஆஹா இனிமே பட்டு நம்மளுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை, எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம், நம்ம இதுக்கு ராமபிரானே வந்துவிட்டார் அப்படின்ட்டு அவருக்கு வாங்கோ வாங்கோ அப்படின்ட்டு நல்வரவு சொல்லி வாழ்த்துக்களை எல்லாம் சொன்னாலாம். ஸ்ரீ ராமபிரானும் என்ன பண்ணாராம், அதற்கு பதில் மரியாதை செஞ்சாராம். எப்படி பார்த்தீங்களா,
அதாவது ஒரு அடியவர் வந்து சுவாமி கிட்டக்க வந்து கேட்கும்போது சுவாமியானவர் கண்டிப்பாக செய்வார். இதுதான் அதுக்கு அர்த்தம். சகோதரர்களால் சூழப்பட்டிருந்த ஸ்ரீ ராமபிரான் ஆகப்பட்டவர் முன்னே செல்ல அயோத்தி மாநகர் மக்கள் எல்லாரும் இவருக்கு பின்னால வந்தாலாம். அமாத்யைர் பிராமணை சிவா ததா பிரகிருதி விருவృతः ஸ்ரீயா விருதுசே ராமோ நட்சத்திரைரிவ சந்திரமாக. அப்போ இந்த ராமபிரான் எப்படி இருந்தாராம், மந்திரிகளாலும் அந்தணர்களாலும் அயோத்தி மாநகர குடிமக்களாலும் சூழப்பட்டு இருந்த ஸ்ரீ ராமபிரான் எப்படி இருந்தாராம் பார்க்கறதுக்கு. ஆகாயத்தில் வந்து நட்சத்திரங்கள்லாம் ஏகப்பட்டதாக இருக்கும். அந்த நட்சத்திரங்களுக்கு இடையே சந்திர பகவானாகப்பட்டவர் எப்படி பொலிவுடன் இருப்பாரோ அதுபோல ஸ்ரீ ராமபிரானாகப்பட்டவர் அவ்வளவு பொலிவோட பிரமாதமாக காணப்பட்டாராம் பார்க்கறதுக்கு. சா புரோகாம் இவேஸ் தூரியைஸ் தாளஸ்வஸ்திக பாணிபிஹி பிரவ்யாஹரத்தேர் முதிதேர் மங்களானி யயோவிருத்தா. இந்த தேரானது, அதாவது ஸ்ரீ ராமபிரான் அமர்ந்திருக்கக்கூடிய ரதமானது அதற்கு முன்னால முன்வரிசையில் வந்து பிரமாதமான துரிய வாத்தியங்கள் அவ எல்லாரும் வாத்தியம் வாசிச்சுட்டே போனாலாம். தாளம் ஸ்வஸ்திகம் அப்படின்னு 2 வாத்தியம் இருக்கு. அதை எடுத்துன்றவர்கள் எல்லாம் ரொம்பவும் மகிழ்ச்சியோட மங்களகரமான பாடல்களை எல்லாம் இசைத்து கொண்டு வாய்ப்பாட்டமும் பாடிக்கொண்டு சென்றார்களாம். அதற்கு பிறகு ஸ்ரீ ராமபிரானாகப்பட்டவர் இவர்கள் எல்லோரோடையும் ஒன்று சேர்ந்து அயோத்தி மாநகரத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தாராம், பயணம் பண்ணாராம். அக்ஷதம் ஜாதரூபம் ச காவ கன்யாஸ் ததா த்விஜாக நரா மோதக ஹஸ்தாஸ்ய ராமஸ்ய புரதோ யுயுஹு. ஸ்ரீ ராமபிரான் வரக்கூடிய அந்த ரதமானது அதற்கு முன்னால மஞ்சள் பூசிய அக்ஷதையை தங்கத்தட்டிலே வைத்துக் கொண்டிருந்த பிராமணர்கள், பசுக்கள், கன்னிகைகள், அதாவது கன்னிகைகள்னாக்கா பெண்கள் வந்து ஸ்திரீகள் வந்து வயசுக்கு வராதவா, அவா தான் கன்னிகைகள். அவா எல்லாரும் அவர்களுக்கு பின்னால வைதீகர்கள், பிராமணர்கள், வேதம் படித்தவர்கள், அவ எல்லாரும் மோதகத்தை வந்து கையில் வைத்துக்கொண்டு ஏகப்பட்ட பேர் ஸ்ரீ ராமபிரான் தேருக்கு முன்னால சென்றார்களாம். சக்கியம் ச ராம சுக்ரீவே பிரபாவம் சாண்டிலாத்மஜே வானராணாம் ச தத்கர்ம ராட்சசானாம் ச தத்பலம் விவேஷனஸ்ய சம்யோகம் ஆசசக்ஷேச மந்திரினாம் ஸ்ருத்வா து விஸ்மயம் ஜக்முர் அயோத்தியா புரவாசினா. அப்போ வந்து இந்த நகர மக்களுக்கெல்லாம் ஸ்ரீ ராமபிரான் சுக்ரீவனோட ஏற்பட்ட நட்பு பற்றியும் ஹனுமானுடைய பிரமாதமான ஆற்றலை பற்றியும் வானரங்களுடைய வீர தீர செயல்களை பற்றியும் அரக்கர்களினுடைய படைபலத்தை பற்றியும் விபீஷணாகப்பட்டவர் ஸ்ரீ ராமபிரானிடம் சரணாகதி அடைந்த அந்த விஷயங்களை பற்றியும் அமைச்சர்களுக்கு வந்து சொன்னாராம் ராமபிரான். அப்படி சொன்ன உடனேயே
அந்த அமைச்சர்களிடம் இருந்து அயோத்தி நகர மக்கள்லாம் கேட்டுட்டாலாம். இவர் சொல்ல சொல்ல அதை நகர மக்களுக்கெல்லாம் எடுத்துரைச்சாலாம் அமைச்சர்கள். உடனே நகர மக்கள் என்ன பண்ணாலாம், ரொம்பவும் பேராச்சரியம் அடைந்தாலாம். இத்தியாஸ்யே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே யுத்தகாண்டே ஏகத்ரிம்சதுத்தரசததம சர்கः ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் 131வது ஸ்ரீராம பட்டாபிஷேக சர்க்கத்தில் 40வது சுலோகமானது பூர்த்தியானது. நாளை 41வது சுலோகத்தில் இருந்து 80வது சுலோகம் வரை சொல்ல இருக்கின்றோம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சுபம் அஸ்து ததாஸ்து. எல்லாரும் க்ஷேமமாக இருங்கோ, சௌக்கியமாக இருங்கோ, சகல ஐஸ்வர்யத்தோட பிரமாதமாக இருங்கோ.